எங்கக்கா இருக்கு? ரெண்டு கொஞ்சம் தான் இருக்குது. அந்த ஒரு பெண்டு திரும்பணும் பக்கம். ஒரு பெண்டு தானா? அது அருவி. அதுக்கப்புறம் எதுவும் இருக்குங்களா? அதுதான் லாஸ்ட் ஆகிட்டு. சரி ஓகே. எங்க பாரியா மாட்டு தண்ணி இல்லையா? யானை தண்ணியா? ஏன் அது ஓரமா போய் போட வேண்டியது, நடுவில் போட்டு நம்மளே பயமுறுத்துது. அது ஒரு எச்சரிக்கை பண்ணுது, இந்த இடத்த தாண்டி வந்து போட்டுருவேன்னு. என்னங்க கார் ரிவர்ஸ்ல போகுது வேனு. ஓ நம்ம போறதுக்கு இடம் இல்லையா? இங்க பாரியா போலாமா? புரியல. வாட்டர் ஃபால்ஸ் எங்க இருக்கு? வாட்டர் ஃபால்ஸ் அதான் எங்க தண்ணி அருவி ஊத்துல. இதான் அவரும் சொல்றாருல, இது மாதிரிதான் ஓடியாரும் போறாரு. இதான் வாட்டர் ஃபால்ஸ். இது பேர் ஃபால்ஸ் இல்லைங்க, ரிவருங்க. எங்க தண்ணி ஊத்துது? தண்ணியே ஊத்தாங்கன்னா ஊத்துதுங்கிறீங்க. தண்ணி முடியாதுங்க, இது ஃபால்ஸுங்கிறாங்க. இது ரிவர் ஃபால்ஸுங்கிறாங்க. நம்மளால யாரை கேட்பாங்களே ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கு, அப்போ ட்ரூன் எங்க? ட்ரூன் ஒன்றும் இல்லையே. ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கு மலை ஹில் ஸ்டேஷன்ல, அப்போ ட்ரூன் ஒன்று இது இல்லையே. அந்த மாதிரி இதை கேட்பாங்களே, இதை கோபிச்சு தாக்கல இதை கேட்பாங்க. நான் கேட்டல அந்த அது என்னது, அதுதானே இது? அதான் அது கேட்டல. எப்படி யாரு? போலாமா? அதான் இதை பார்க்கவா வேனு கார்லாம் போட்டு வராங்க. அதான் நம்மள மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துருப்பாங்க. இப்படி ஆகி போச்சே. இது கடைசியா எங்க அங்கனே பாத்துட்டு போயிருக்கணும். அது டேமுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்ப அங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். பெருசா ரிவர் மாதிரியே போச்சுல. எங்க இந்த மலையில இருந்து பார்த்தோம்ல. ஆமா அந்த அந்த டேம் தான். இது நம்ம சோலையார் டேம் நம்ம பார்த்தோம்ல, அது அந்த டேம் தான். அது எங்கிட்ட இருக்கு? 26 கிலோமீட்டர் அந்த சைடு போனோம். நம்ம லெஃப்ட் கட் ஆகணுமா கூழாங்கல் ரிவருக்கு, அப்படியே ரைட் சைடு போனோம். புரியல. பார்க்காம இருப்பாங்களா? யானை சாணம் கணக்கு ஏதோ எப்படி நைட் இருக்காங்க. நைட்டு வேலிதான் போட்டுருக்காங்களா, அவங்க வரல அவங்க இருப்பாங்க. எதுல இருந்து எங்க தண்ணி போகுது? இதுல இருந்து அங்க போதா? ஏங்க அங்க இருந்தாங்க வருது. ஆழமா போதா? கேணி விட்டு வச்சிருக்காங்களா? ஆத்தாடி ஆழமா இருக்கா என்ன? நான் தான் சொல்லல, அந்த அந்த ஆத்து தண்ணிக்கு தான் வருதா அந்த ரிவரு? போலாம் வறண்டு போன இடத்த பார்த்து என்ன பண்ண போனோம். கால் ஒரு சுருக்கிச்சு ப்ரோ, இறங்குனே கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க. ஆமாம் ரிட்டர்ன் போகிறப்ப அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். வாய்க்கால தண்ணி வர மாதிரி ஓடிட்டு இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. இந்த தண்ணி தான் ஒன்றும் ஒருத்தர்லேருந்து டிக்கெட்டை கொடுத்து ரிட்டர்ன் வாங்கிக்கமான்ட்டு. அதான் சும்மா ஃபால்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஃபால்ஸ்னு சொல்றாங்க, தண்ணி தான் ஒடியாருது. ரொம்ப ஃபால்ஸ்லாம் தண்ணி ஊத்துறதெல்லாம் காணோம். ஊத்துற மாதிரிலாம் இல்ல, தண்ணி ஒடியாருது. ஆமா இன்னும் ஒரு 2-3 பெண்டு போனீங்கன்னா பாத்துடலாம். அதோட லாஸ்ட் அவ்வளவுதான், ரோடே இல்ல. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சும்மா ஒரு 500 மீட்டர் தான் போயிட்டு வந்துருங்க அப்படியே உங்க ஆசைக்கு. சும்மா ஒரு 500 மீட்டர் தான் அவ்வளோதான்.
2 மடங்கு தான். 3 மடங்கு வரும். ஏங்க இது உப்பாறு டேம் மாட்டுங்க, அங்கே போட்டிருக்கு பாருங்க, போய் பார்த்துட்டு போவோம். உப்பு என்னமோ போட்டுருந்துச்சு. ஆனாலும் அந்த சைடு தண்ணி லைட்டாக கசியுது. அங்கே பாருங்க என்ன டேம்னு படிங்க. உப்புனது உப்பர் என்னங்க அது? டனல் மட்டும் தெரியுது. அப்பர் டனல் ப்ரோ. அப்பர் நிராட் டனலா? அப்பர் நிரரா? நிரார். அப்பர் நிரார். அப்பர் நிரார்ட் ப்ரோ. அப்பர் நிரார்ட்னா டீ வந்து டனலுங்க. ஐயோ ஆமா. அதான் அப்பர் நிரார் டனல். நீங்க படிக்கலாம்னா கேக்குறீங்களா? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அடிச்சுக்கிட்டு முண்டங்களா. அப்பர் நிராட்டனல் ஒர்த்தே இல்லை காய்ஸ், எல்லாம் வறண்டு போய் கிடக்கு. அதுக்கு அங்கிட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒரு 350 ரூபா வாங்கி கூப்பிட்டு போறாங்க. அது பார்த்தா ஃபால்ஸ் கிடையாது, தண்ணி மட்டும் தான் ஓடுது. சும்மா ஏதோ காவால ஓடுற தண்ணி மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு, அதை ஃபால்ஸுங்கிறாங்க. ஒருவேளை இப்போ நம்ம வந்த டைம்ல ஃபால்ஸ் வந்து பார்க்க முடியாத, தண்ணி அதிகமாக ஊற்றலாம்னு நினைக்கிறேன். ஏமாத்திட்டாங்க கைஸ். ஒரு 2 கிலோமீட்டர். வந்தாச்சு, சும்மா எப்படின்னாச்சும் பார்த்துட்டு போலாம்ல. அடுத்த விசிட் வரப்ப அடுத்த விசிட் வரப்ப அது எப்படிங்கன்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ பார்த்து வச்சிட்டோம்னா ஒருத்தா லேண்ட் அடுத்த வரப்ப தெரியும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நம்மளே இப்படி கேட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டால் தான் நம்ம 4 பேர் நம்மளே பார்த்துட்டு ஒருத்துட்டு வருவோம். காய்ஸ் இது நீராறு டேமுக்கு போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ். ஒருத்தா லேன் இப்போ பார்த்து சொல்லிடுறேன் இருங்க. அதுக்கப்புறம் நீ வீடியோ பார்த்துட்டு விசிட்டில் வராதிங்க. நல்லா இருந்துச்சுன்னா வாங்க, நல்லாட்டி வராதிங்க. ஏங்க நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோங்க. நம்ம தாங்க நல்லா இருக்காளே பார்த்து வீடியோ போடணும். நம்ம வந்து 4 பேரை கேட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் ஆனால் எப்படி அப்புறம்? ரோடு ரொம்ப கரடு மோடாக இருக்கு. இருங்க, இடத்த பார்த்துட்டு தாங்க சொல்லணும். முடிவு பண்ணிட்டு எங்கேயே பாதையே சரியில்லை, டேமா சரி இருக்க போது. கை வரி எப்படி கை மடக்குதுங்க போட்டு. இது ஃபுல்லா டீ எஸ்டேட் தான் போல. ஒரு மனசே வீட்டுக்கு போறதுக்கே வரல. போச்சுங்க. ஐயோ, என் பைக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, விட்டு அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இது வேறு நம்ம ஆள் கொடுத்த பைக்கு. நம்மளை நம்பி ஒருத்தன் பைக்கு கொடுக்குறான்னு நம்ம தான் பார்த்துக்கணும் பத்திரமா. என்ன சொல்கிறீங்க? ஓசி பைக்கு தானே, விட்டு அடிச்சா தரமாட்டாங்க. போன வாட்டியே போயிட்டு மர்க்காடை கழட்டி கொண்டு வந்து அந்த வாட்டி போனால் எதை கொண்டு வரான்ட்டு தெரியாதுன்னு தரமாட்டாங்க. நீரார் டேம் எத்தனை கிலோமீட்டர்? 69 கிலோமீட்டரா? நீரார் டேம் அணை 1 கிலோமீட்டர். டேன் டீ தூள் விற்பனை நிலையம். எப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 1000? கைஸ் முடிஞ்ச எக்ஸலண்ட் எடுத்துருவாங்க கைஸ். சூப்பரா இருக்கும் கைஸ். T50 போதுமா கைஸ்? T50 சக்சன் பண்றாங்க கைஸ். சைக்கிள்னு ரிட்டர்ன் ஏறப்பதான் கைஸ். சைக்கிள் தான் நீங்க தான் சைக்கிள் தூக்கிட்டு ஏறணும். சைக்கிள் உங்களே தூக்கிட்டு ஏறாது. என்னங்க ரோடு இப்படி போகுது? மேக்ஸிமம் ஒரு கார் தான் உள்ள வரும் போல. அதுக்கு மேலே எதுவும் கொண்டு வர முடியாது, பஸ் எதுவும். ஆமாம். அப்பாடி என்னடா இவ்வளோ பெரிய மேடா, வேகத்தடையா? என்ன வண்டி கீழே போகுமா? ஸோ வந்தால் மேக்ஸிமம் மழை டைமில் வந்தீங்கன்னா தான் அதிகமாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், தண்ணி எல்லாமே. இறங்கு போ.
சரி உட்காருங்க போவோம். இல்லை இங்கே நிப்பாட்டிட்டு இப்படியே போயிட்டு சும்மா இந்த பார்த்து வந்துடுவோம். இல்லை இங்கே நிப்பாட்டிட்டு இது ஒரு பார்த்துட்டு கீழே போய் பார்ப்போம். சரி கீழே போயிட்டு வருவாங்க. கார் மட்டும் தான் நிற்கிது, ஆளை காணா. என்ன இன்னும் கீழே போகுது ரோடு. ப்ரோ